ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சோம்பேறி மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். நான் எதுவுமே கிளியராகவே பண்ணலை இந்த வாட்டி. ஆனால் மண் எடுக்க முடியலை. இருந்ததை வச்சு சின்ன சின்ன க்ரோ பேக்கில் மாற்றி நட்டு விட்டுருக்கேன். இது வந்து தம்பட்டை அவரை, அப்புறமா அவரைக்கான்னு நினைக்கேன். அதுலேயும் நிறைய பூ வந்துருந்து. அப்புறமா பச்சை மிளகு, இதுவும் ஒரு சின்ன பேக்கில் தான் வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே பூவும் காயும் வந்திருக்கு. பாவக்காய், இது வந்து புடலங்காய், எல்லாத்துலேயும் பூவும் சின்ன சின்ன காயும் வந்திருக்கு. அப்புறமா இது பூசணிக்காய். இதை வந்து இன்னும் நான் நல்லா மெயின்டைன் பண்ணேன்னா நல்லாவே வந்திருக்கும். என்னால் சரியாக இதை மெயின்டைன் பண்ண முடியலை. இது வந்து தக்காளி. இதெல்லாம் சின்ன க்ரோ பேக்லேருந்து பெரிய க்ரோ பேக்கு மாற்றக்கே ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிட்டு. அப்புறமா வெண்டைக்காய். ஃபஸ்ட்டு வந்து நான் பயரில் தான் பூ வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாவக்காய் புடலங்காயிலெல்லாம் பூ வந்தாச்சு. இன்னும் பயரில் பூ வரல. ஏன் சோம்பேறி மாடி தோட்டம்னு சொன்னேன்னு இதிலே பார்த்தாலே தெரியும். பீன்ஸு சின்ன க்ரோ பேக்கில் நான் விதை போட்டு வச்சேன் தெரியுமா, அதுலேயே முளைச்சி வந்துருந்து. அதை பார்த்து தான் என்னால் சகிச்சிக்கவே முடியலை. ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருந்தா நிறைய பூவும் காயும் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், சின்ன பூவும் காயும் வரவே தொடங்கிட்டு. இது வந்து பீன்ஸு. அப்புறமா பச்சை மிளகும் கத்திரிக்காயும் சூப்பராக முளைச்சிருக்கு. இது இனி விளையில தான் கொண்டு நட போகிறேன். ஏன்னா மேலே மண் கொண்டு வர முடியலை. அதனால் இனி வந்து எல்லாம் விளையில தான் நட போகிறேன். இவ்வளோ தான் என் மாடி தோட்டம்.